விஜய் இப்படி ஒரு முடிவை எடுப்பார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு 2 நாளாவே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா கூட்டணி என்டிஏவோட அவர் அமைக்க போறாரு. அதிமுகவோட பேசிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாம் உறுதியாயிடுச்சு. இந்த வீக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படிங்கிற மாரி நியூஸை பரவலா பேசிட்டு இருக்காங்க. உங்கள்ல சில பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மை என்ன? விஜய் தரப்புல விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அதே நேரத்தில் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் நம்மளோட கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து ஏடிஎம்கேவுக்கு ஃப்ரம் த பிகினிங் தேர்தல் தொடங்குறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடியில் இருந்தே அவங்களுக்கு அந்த எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. எப்படியாவது தாவேக்காவை மட்டும் நம்ம சைடு கொண்டு வந்துட்டால் போதும், இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய வெற்றியை நம்ம கண்டிப்பாக உறுதி பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை ஒரு பக்கம் அவங்க நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரூர் சம்பவமும் நடந்துருச்சு. அப்போ வெளிப்படையாகவே விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஒரு பக்கம் அண்ணாமலையும் பேசினார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் பாருங்கள் பிள்ளையார் சுழி போட்டாங்க, பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போதுன்னு தாவேக்கா கொடியை பார்த்து இபிஎஸ் பேசினார். நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலைன்னு பிஜேபி சைடில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து விஜய்க்கு பாசிட்டிவாக அவரை வரவேற்கக்கூடிய வகையில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மறைமுகமாக தாவேக்காவை சேர்ந்த சில நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு கட்டத்தில் விஜய் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சார். எப்போன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருக்க போகிறேன், தாவேக்கா தலைமையில் தான் கூட்டணின்னு சொன்னது ஃபஸ்ட்டு செக். ரெண்டாவது, திமுகவை மட்டுமே கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்த விஜய் ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்கில் ஏடிஎம்கேவையும் அடிக்க ஆரம்பித்தார். ஏடிஎம்கேவை ஊழல் சக்தின்னு சொன்னார். திமுகவை தீய சக்தினும் ஏடிஎம்கேவை ஊழல் சக்தின்னு சொல்லி இந்த 2 பேர்கிட்ட இருந்துமே தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் பேசினது தான். அதுக்கப்புறமா ஏடிஎம்கே லீடர்ஸும் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி விஜயை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. ஏடிஎம்கேவோட அஃபீஷியல் ஐடிவிங் ட்விட்டர் ஐடியிலேருந்து கடுமையாக பனை ஒரு பண்ணையார்னு சொன்னதாக இருக்கட்டும், விஜய் வந்து முதலமைச்சர் காலில் வந்து விழுந்தார்னு சொன்னது, படம் ரிலீஸுக்காக இங்கே வந்து நின்னீங்களேன்னு சொன்னதுன்னு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போனாங்க. ரைட்டுப்பா, இதுக்கப்புறம் டிவிகே ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, என்டிஏவோடலாம் விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த பேச்சு தொடங்கியிருக்கு. எப்படிங்க இது சாத்தியம் அப்படின்ற கேள்வி தானே முதல்ல வரும். ஏன்னா என்டிஏல பிஜேபி தான் முக்கியமான அலைன்ஸ் பார்ட்னராக இருக்காங்க ஏடிஎம்கேக்கு அடுத்தபடியாக. பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு விஜய். ஐடியாலஜிக்கல் எனிமின்னு கட்சி தொடங்கும் போதே திமுக பிஜேபி இவங்க 2 பேரையும் எதிரிகளாக பொசிஷன் பண்ணிட்டு தான் விஜய் கட்சியை தொடங்கியிருக்காரு. அவர் எப்படி போய் அந்த கட்சியோட கூட்டணி வைப்பார்? அதிமுகவையும் இப்போ தான் 1 மாதம் 1.5 மாதம் இருக்குமா, அதுக்கு முன்னாடி தான் ஊழல் சக்தின்னு சொன்னார். அந்த கட்சியோட எப்படிங்க போய் கூட்டணி வைப்பார் அப்படின்ற கேள்வியோட தான் முதல்ல நம்ம அந்த ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி சைட்லலாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏங்க டிடிவி தினகரன் இபிஎஸை பற்றி என்னெல்லாம் பேசினார், பேசிட்டு அடுத்த வாரமே ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கலையா? காங்கிரஸும் திமுகவும் என்னென்னலாம் பேசினாங்க? மாணிக்கம் தாகூர் என்ன பேசினார்? திமுகவை சேர்ந்த தலைவர்கள் என்ன பேசினாங்க? இன்றைக்கி அவங்க கூட்டணியை கண்டினியூ பண்ணலையா? அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க அப்படின்னு சொல்லி வழக்கமான அரசியல்வாதிகள் மாதிரியான பதிலை தான் அவங்க சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டாருன்னா எங்கள் வெற்றி கன்ஃபார்முங்க, இப்போவே நாங்கள் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கோம், எங்கள் கூட்டணியில் பாருங்கள் பிஜேபி, ஏடிஎம்கே, அமமுக, பாமகன்னு நாங்களும் வந்து கூட்டணி கட்சிகளெல்லாம் கொண்டு வந்துட்டோம், கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். பிரதமர் வந்து ஆல்ரெடி ஒரு 2 மீட்டிங்கில் பேசிட்டு போயிட்டார். இப்போ அடுத்த மீட்டிங் திருச்சியில் நடக்க போகுது. அதனால் விஜய் வந்தாதான் அப்படின்லாம் கிடையாது. விஜய் வந்தாருன்னா நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறுவோம். அவரும் வந்து திமுகவை தோற்கடிக்கணும்னா இருக்கிற ஒரே சாய்ஸ் இதுதாங்க. தனியாக நின்று ஓட்டை பிரித்து என்ன பண்ண போகிறாரு? பார்த்தீங்களா, இப்போ தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பம் வரைக்கும் அரசியல் வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. அவருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்களையும் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. இதிலிருந்தெல்லாம் விஜய் வந்து சேஃப்கார்டு ஆகணும்னா ஒரே வழி தான் இருக்குது, அவர் கூட்டணி வச்சு ஆகணும். இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் கட்சியே இருக்காதுங்க அப்படின்னு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி லீடர்ஸில் அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், என்ன தப்பு அதில்? எல்லா கட்சியிலோடையும் பேசி பார்க்குறோம். எங்கள் எல்லாருக்கும் காமனாக எங்கள் எல்லாரும் இணைக்கிற ஒரே புள்ளி திமுக எதிர்ப்பு தாங்க. அதிமுகவுக்கு என்ன? திமுகவை தோற்கடிக்கணும். பிஜேபிக்கு என்ன? அதே தானே விஜயும் சொல்கிறாரு. அப்புறம் அவர் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாரு? மறைமுகமாக ஓட்டு பிரித்து திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் அவர் திமுக பி டீம் நாங்கள் சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. நான் விஜய் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு நரேட்டிவ்ங்க, சும்மா வந்து எங்களை என்ன சொல்லியாவது காலி பண்ணணுன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி உண்மையான போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்றத மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. மக்களே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களுடைய தோல்வி பயம் காரணமாக இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக எங்களையும் உள்ளே இழுக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கள் தலைவர் ரொம்ப கிளியராக இருக்கார். தனியாக நின்னாலும் நிற்கலாம்,
நம்ம வேறு ஏதாவது கூட்டணி கட்சிகள் வந்தாலும் சேர்க்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவித்ததுக்கு அப்புறமா நம்மளோட நிலைப்பாடை மாற்றினா மக்கள் எப்படி நம்மளை நம்புவாங்க அப்படிங்கிற கேள்வியை விஜய் முன்வைக்கிறதா சொல்கிறாங்க. பட் எல்லாரும் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற விஷயங்களை யாரும் மறுக்கலை. அதை யாராவது எங்கேயாவது பேசியிருப்பாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாதானே நாங்கள் சொல்ல முடியும், மற்றபடி எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சை வந்து எல்லாருமே கன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் ஒரு அனாலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இது சாத்தியமா, இல்லை இது வந்து எந்த கட்சிக்கு சாதகம் எந்த கட்சிக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது தாவேகாவுக்கு எல்லாரும் இப்போ இந்த நெருக்கடியை காரணம் காமிச்சு தான் இந்த விஷயங்களெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது கரூர் சம்பவம், அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனது, இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்றைக்கி விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கடுமையான விமர்சனங்கள் வர தொடங்கிருச்சு. விஜயினுடைய மிகப்பெரிய ஆதரவு தளம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு அடுத்தபடியாக பெண்கள் மத்தியில் தான் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி விஜய் தன் வீட்டிலேயே வந்து பெண்களை மதிக்கலை, அவருடைய அணுகுமுறைகள் சரியில்லைன்னு சொல்லி காட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவில் இருந்த ஒரு பெண் நிர்வாகி அவங்களே வந்து விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதி விஜயினுடைய செயல்பாடுகளை கண்டிக்கிற மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அதுவும் சமூக வலைதளங்களையும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்படியான சூழலில் தனித்து களம் காண்பது தாவேகாவுக்கு சாதகமான சூழலை தராதுன்னு சொல்லி தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் தனிப்பட்ட முறையில் நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பது தான் விஜய்க்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அவருடைய செல்வாக்கு என்ன, அவருடைய பலம் என்னன்னு முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் கட்சியை காப்பாற்றணும், இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்காக அவர் கூட்டணின்னு போனார்னா எல்லா கட்சிகள் மாதிரியும் தான் தாவேகாவும் இவர் என்ன புதுசாக பண்ணிட போகிறாருன்ற எண்ணம் மக்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 2029 தேர்தலெல்லாம் விஜய் வந்து தனிப்பட்ட ஒரு ஃபோர்ஸாக பார்க்கப்படுவதை விட யார் கூடயாவது கூட்டணி போவார்ப்பா, அவர் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற பார்வையும் இருக்குது. எது எப்படியோ அதிகபட்சமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளாக ஒரு தெளிவுபடுத்திடுவாங்க. ஏன்னா விஜய் தரப்பில் இருந்து வேட்பாளர் நேர்காணலை தொடங்க போகிறாங்க. அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் அவங்க வெளியிட போகிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாத இறுதியில் ஒரு மாநாடு நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. இன்றைக்கி திமுக ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை திருச்சி சிறுகனூரில் நடத்துகிறாங்க. 10 லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. ஒரு 2 நாளில் பிரைம் மினிஸ்டர் மோடி வராரு, என்டிஏவோட பிரம்மாண்டமான மீட்டிங் நடக்க போகுது. இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே நாம் தமிழர் பல வாரங்களுக்கு முன்னாடியே அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி ரேஸில் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி களத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான பதிலை தாவேகா தரப்பில் இருந்தால் தரணும். பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.